மாப்பிள்ள இங்க மண்ணெல்லாம் கொட்டி வச்சிருக்காங்க, ஜாலிதா. முதல்ல இன்னைக்கு ஒரு மண்குழியில போடுவோம். நம்ம கூட்டத்தெல்லாம் இறக்கு ஆட்டத்தை ஆடுவோம். வெயிட்டா என்ஜாய் பண்ணுவோம் இன்னைக்கு. ஆனா இதுல பெரிய சந்தோஷம் இருக்குது. பாக்கு காசே கொடுக்க தேவைய மண்பாட்டு எடுக்கலாம். வாங்கடா எல்லாம் மண்ணில் இறங்குங்கடா, என்ஜாய் பண்ணுவோம். நம்ம கேங்கெல்லாம் மண்ணில் உருண்டு பரண்டு ஆடுது ஜாலியா. நாளைக்கு இதெல்லாம் வேலைக்கு வருமானே தெரியல. முட்டி வலிக்குது, பாடி வலிக்குதுன்னு லீவ் போட்டு உட்காந்துருக்க போது. ஏய் நைனா, ஏன் படுத்துட்டு இருக்க? ஏஞ்சி ஆரம்பி. யாத்திரை ஆரம்பிக்கிறது வயசான காலத்தில் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்க விட்றீங்களா? பிள்ளைங்க ஆடுங்க, விளையாடுங்க, போங்க. நாங்கள் என்ன ஏதாவது கேட்க போகிறோமா என்ன? ஃப்ரீயாக விடுங்கடா, உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கடா. சரி அவரை விடுங்க. இப்போ இது ஸ்விம்மிங் டைம், வாங்க எல்லாரும் போய் குளிக்கலாம். ஆண்டி வழிக்கு வந்துட போறீங்க, பார்த்து இறங்குங்க. தெரியும், நீ போடா. இது எங்க ஸ்விம்மிங் டைம். ஹியூமன்ஸ் எல்லாம் வெளியே ஓடுங்க. கால்ல கையில மாட்டி செத்துறாதீங்க. நோ டிக்கெட், நோ ட்ரெஸ் கோட். பி ஹாப்பி. டியர் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் அவங்க ஜட்டியை ஒரு கையில பிடிச்சு குளிங்க. தண்ணி வர வேகத்துல சட்டி போயிடுச்சுன்னா உங்க மானம் போயிடும். டேய் ஒருத்தனை பிடிச்சுன்னு குளிக்காதீங்கடா, ஜட்டியை பிடிச்சுன்னு குளிங்கடா. டேய் அந்த குட்டி பையனை பாரு, ஒலிம்பிக்கு ப்ராக்டிஸ் பண்ற மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கான். அவனை ஒரு கையில பிடிங்க, இல்லைன்னா தண்ணி அடிச்சுன்னு போயிடும். குளிக்க போது கூட ஃப்ரீயா குளிக்க முடியலப்பா. இந்த பிள்ளைங்களை பெத்துட்டு சின்னவனை பிடி பெரியவனை பிடி இன்னைக்கு காலம் ஓடுது. டேய் நீங்க எங்கடா தாண்டி போறீங்க? காட்டுல எங்கயாவது தொலைஞ்சிட போறீங்கடா? பயப்படாதடா, திரும்பி வந்துருவோம். இதோ வரேன் இரு. சின்னவனுக்கு டாய்லெட் வருது, கூட்டிட்டு வந்துடுறேன், இல்லைன்னா தண்ணியிலே போயிடுவான். சரி சட்டுன்னு போய் வாங்க. சரி இதோ வந்துடுறோம். அங்கேயே இருங்க எல்லாரும், ஒரு 10 நிமிஷத்துல வந்துடுறோம். பெரியவனுக்கும் வருதான். டேய் தண்ணியிலே போட்டுறாதீங்கடா. டேய் மச்சான், இதாண்டா வாழ்க்கை. நல்லா மூக்கு முட்டை சாப்பிட்டோமா, தூங்கணுமா, ஊரை சுத்தணுமா, வாழ்க்கையை என்ஜாய் பண்ணமான்னு இருக்கணும். இதெல்லாம் விட்டுட்டு மொபைல் பார்த்து வாழ்க்கையை ஓட்டிடாதீங்க.